சினிமாவில் வந்து ரொம்ப பாப்புலரான சிரிப்பு முதல்லன்னு பார்த்தோம்னா அட்டகாசமாக சிரிக்கக்கூடிய பிஎஸ் வீரப்பா. அது வில்லன் சிரிப்பு. பட்டு மதன் பாபுடைய சிரிப்பு எல்லாரும் வந்து ஒரு குதூகலிக்க வைக்கும், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி அலை உருவாக்குன்ற சிரிப்பு வந்து மதன் பாபு. இந்த சிரிப்பை வந்து பிராண்ட் பண்ணது யார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு? இதை பிராண்ட் பண்ணது நான் தான். இதில் இந்த சிரிக்கிறது பண்ணி காட்டணுன்ட்டு என்னமா பண்ணுறான் பாடுறான்னா நம்ம வேட்னாவோட சுந்தரம் மகேந்திரா எல்லாருமே பண்ணோன்னா அதை ராதா ரவி நான் சிரிக்கிற சீன் மட்டும் வந்து பார்த்துட்டு போடுவாங்க. அது மட்டும் எங்கேயாவது இருந்தால் ஒரு தனி ஃபேன் செட்டப். ஆமாம், அதே மாதிரி நம்ம ரஜினி சார்லேருந்து எல்லாருமே வந்து என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. சத்யராஜ் சார் வந்து மேடையிலே சொன்னார், என்னங்க இந்த கிட்டார் தட்டிகிட்டு இருக்கிற வந்து இங்கே வந்து மேடையில் வந்தார், அழைச்சிட்டு போயிட்டார், இவரெல்லாம் வந்து சினிமாவில் நம்ம பழப்பம் என்ன ஆகுதுன்ற லெவலில் சொல்லிட்டார். பட் நாம் வந்து எப்போவுமே ரொம்ப காதலை ஏற்றிக்க மாட்டோம், நமக்கு தெரியும் இதை பற்றி. பட் அந்த பிராண்டை எலிவேட் பண்ணது கே பாலச்சந்தர். சூப்பர். நான் வந்து எங்கள் அப்பா இதே மாதிரி சிரிப்பார். அப்படியா? ஆமாம், அந்த ரோடு ஃபுல்லாக கேட்கும். அவருக்கு உள்ளவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 11 மணிக்கு சேருவாங்க. அவர் ஆஃபீஸ் வந்து அச்சகம் வச்சுருந்தார். அப்போ வந்து அந்த சிரிப்பே வந்து அவ்வளோ பெருசாக கேட்கும். ஸோ அப்போ வந்து சரி யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அந்த தெரு ஃபுல்லாக தெரியும். அப்புறம் நான் சிரிப்பேன். சிரிக்கும்போது அதான் இந்த ஒய்ஜி மகேந்திரா ட்ராமா அது இதில் நாடகத்துக்குள்ளே சில கூத்தெல்லாம் நடக்கும். அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இல்லாட்டி ஒரே நாடகத்தை 100 நாள் எவன் பார்ப்பான்? கரெக்ட் தான். ஸோ அதில் நடக்கிற தப்புகள் இருக்கும். அதை பார்க்கும்போது சிரிச்சுட்டே கிட்டாரை விட்டுருவேன். திடீர்னு டாய் அப்படின்னு பெரிய சத்தம் கேட்கும் எலக்ட்ரிக் கிட்டாரில். அப்போ தான் சரின்னு சுதாரிச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுப்பேன். அப்படி சில சமயம் ஒரு மாதிரி டிரான்ஸ் லெவலுக்கெல்லாம் போயிடுவேன். அப்படிலாம் மயக்கம் வரும். இது இப்படி நான் மாட்டுக்கு இருந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா எங்கே இருந்தாலும் ஆடிட்டோரியத்துக்கே தெரிஞ்சிடணும் நான் தப்பு பண்ணுது. அதனால் இவன் சேகரோ கிரேசியோ இவன் வந்து ஒய்ஜி மதரோட என்னடா இப்படி சிரித்தா நாங்கள் என்னடா பண்ணோம். விஎஸ் ராவ் அண்ணா நீங்கள் சிரிக்கிறத பற்றி நான் தப்பு சொல்ல அப்படின்னு அவர் வர ஒரு பக்கம். எல்லா நாடகத்துக்கும் நான் தான் மியூசிக்கு. இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து சிரிக்கிறதுன்னு பண்ணது கே பாலச்சந்தர். சூப்பர். அருந்து சார் அவர் கூடயே இருப்பார். அவர் இங்கே ஒரு நிமிஷம் வர முடியுமான்னார். போனேன். ராஜ்கமல் ஆஃபீஸு, தேவர் மகன், இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா? பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக பரதன் கமல் சார், இவர் வந்து அனந்து சார், ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் கமல்ஹாசன், பிசி, இந்த பக்கம் வந்து இளையராஜா. 2வது படத்திலே எப்படிப்பட்ட வாய்ப்பு? சூப்பர் வாய்ப்பு. கிட்டத்தட்ட நாகேஷ் கொடுக்க வேண்டிய இது. ஜாலியாக பண்ணிட்டேன். பண்ணும்போது கமல் சார் பேசுவார், தேவர் இல்லை கல்லறையா, நாங்கள் நிறைய பேசியிருந்தோம் அதில். சரி, ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த கேரக்டரோட தெரிஞ்சது. அப்போல்லாம் தான் இந்த கேரவன் அது இதெல்லாம் கிடையாது. எங்கேயாவது போனால் இது நாசர் ரொம்ப நல்ல ரோல் பின்னிட்டார் அவர். நேத்திக்கு விஜய் சேதுபதி ஷூட்டிங் போது சொல்லிட்டு இருந்தார், நானும் அப்போலேருந்து பசங்கிட்ட கேட்குறேன், தேவர் மகன் மாதிரி ஒரு படம் கொடுங்கடான்னு, கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு இருக்கார். சிவாஜியோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? அதுதான் கொடுமை. ஏன்னா அவருக்கு ஃபெனட்டிக் ஃபேன். எப்படின்னா நாங்கள் ஒரு குரூப் உண்டு. அவர் நடித்த மோசமான படம் கூட அவர் நடிப்பு எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வந்தோம். அந்த மாதிரி ஒரு ஃபேன். இதில் அவரோடய நடிக்கணும். அதுவும் அவர்கிட்ட சும்மா முன்னாடி ஜாலியாக வந்து கமல் சாரோட பேசி வந்து டெவலப் பண்ணும்போது வேறு டைலாக் வச்சுட்டோம் அந்த வேலி பிடுங்குற சீனில். அதுதான் ஃபஸ்ட்டு நானும் அவரும் நேரடியாக மீட் பண்ணுற சீன். யோ வக்கீல், வந்து இந்த வேலையை பிடிங்கிற எவ்வளோ நேரம் ஆகும் பார். நான் வெஜிடேரியன் பாருங்கோ, ரொம்ப கஷ்டம். உங்கள் புள்ள நல்ல பலசாலி, நல்லா பிடுங்குவார். நீங்கள் சின்ன வயசில் நிறையா பிடுங்கிருக்கீள், இப்போ எவ்வளோ பிடுங்குவீங்கன்னு. இதெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டோம். அவரை பார்த்து எங்கே வரும் டைலாக்கு? அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் பாருங்கோ, ரொம்ப கஷ்டம். உங்கள் புள்ள நல்ல பலசாலி, நல்லா பிடுங்குவார். நீங்கள் ஆஃப் ஆகிட்டு தொண்டையில், அவரையும் அவர் கண்ணையும் அப்படி நிற்பார்ல, அப்படி நீங்கள் அதை நான் சொல்லக்கூடாது, எனக்கு வயசு பத்தாது அப்படின்ட்டேன். டேக் ஓகே வக்கீல், நல்லா பண்ணிங்க, நல்லா பண்ணிங்கன்னா எனக்கு சிவாஜி ஒரு இதாகிட்டேன். சார் உங்களை பார்த்து நிறையா லிவரை கடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்குள்ள கமல் சார் வந்து என்ன ஆச்சு, நல்லா இருக்குன்றார் அப்படின்னு ஒரு மாதிரி காம் பண்ணி. இன்றைக்கி உலகம் பூரா பலருக்கு நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் நடித்தது தான். ஒரு இசைக்கலைஞராக மட்டும் இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் எந்த காலகட்டத்திலையாவது நடிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள்?
இல்லை நிஜமாவே இல்லை நான் நடிக்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் நினைச்சேன். ஒவ்வொரு காலத்திலேயே சொல்கிறது. இப்போ ஒரு காலத்தில் இப்போ இவங்கெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்றது என்ன? இப்போ ஆக்சுவலாக நீங்களும் நானும் பேசுகிறபடி இப்போ சாதாரணமாக இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தால் அது நடிப்புங்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்களும் நானும் முன்னாடி கேமரா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி சாதாரணமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தால் சில பேருக்கு இந்த கேமரா வச்ச உடனே அது ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஸோ அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த மிகைப்படுத்துதல் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி உள்ளதும் தனிப்பட்ட முறையில் தெரியும். கரெக்ட். இப்போது ரஜினி சார் வந்து உண்மையாக அந்த நேரத்தில் இப்படி சிகரெட் எடுத்தால் இப்படி பார்த்தா வைப்போம், இப்படி சிகரெட் போகும். தேங்காய் இதில் சொன்ன மாதிரி சிகரெட் இங்கேருந்து இங்கே போகுது, வச்சுப்பேட்டிலேருந்து இங்கே போகுது, அது இங்கே போய் பற்றிக்குது. அது மாதிரி அவர் அதையே சொல்லுவார். தேங்காய் சூப்பராக இருக்குது. ஆமாம், அது அவன் இங்கேயும் தூக்கி போடுறான், சிகரெட் இங்கே போய் விழுதே, இங்கேருந்து டக்கால்னு ஒன்று அடிக்கிறான், அந்த டப்புக்கிட்டு டப்பான்னு இங்கே போயிட்டு அங்கேருந்து இப்படி வந்து பற்றிக்குது. என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க மாதிரி. அது உண்மையாகவே இப்போ பேனை எடுத்து இப்படி போடுவாங்க, திடீர்னு ஒரு பேனை இப்படி எடுப்பார், பேனை இவ்வளோ பெருசாக வந்துடும். அது ஆக்சுவலாக மவுண்ட் ரோட் வாசலில் வைக்கிறது. எதை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறது. அதுக்கப்புறம் மற்றவன் அதை வந்து அதிகமாக இது பண்ணான். சிகரெட்டை தூக்கி போடுவார், தூக்கி போட்டு துப்பாக்கியால் சுடுவார். அந்த சிகரெட்டை அதில் பற்றிட்டு வாயில் வந்து உட்காரும். ஸோ ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ். அவங்க ரசனையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை புத்தல. இப்போ சில பேர் சாதாரணமாக இப்போ ரொம்ப பேர் நான் சிரிக்கிறத வந்து க்ளோஸ்அப்னு சொல்லி அந்த கிளாப் போர்டு அடித்தா அதை சிரிக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியல். ஆனால் அது நேச்சுரல் நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது. அது நீங்கள் தற்செயலாக நடிக்க வந்தீங்க, பலதரப்பட்ட பாத்திரங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதெல்லாம் எப்படி நீங்கள் அந்த உங்கள் நடிப்பு திறனை மேம்படுத்திக்கிட்டீங்க? அதாவது இதுதான் பண்ணணுங்கிற போது இன்னும் ஒவ்வொரு தடவையும் அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும். அதுவும் சில பேர்லாம் பார்க்குறோம், இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லாட்டி மாட்டேன், இது இன்னொரு தடவை பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதனாலே நான் வந்து ஓனாக பண்ணிப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த ஆக்சுவலி பகத் ஃபாசில் இப்போ சொல்கிறார், நான் வந்து எடுக்கிற படம்லாம் நானே ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணம் எனக்கு ஓகே ஆகிற வரைக்கும் நான் அந்த சீனை விட மாட்டேன், திருப்பி நடிச்சுட்டே இருப்பேன், திருப்பி நடிச்சிட்டு இருப்பேன். விக்ரமில் கூட நான் வந்து இல்லை எல்லோரும் ஓகேன்றாங்க, நான் இல்லை நான் மறுபடியும் நடிப்பேன் அப்படின்னு பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், அவருக்கான நம்பிக்கை இல்லை. ஒவ்வொருத்தருது கரெக்ட். ஸோ அந்த ஈடுபாடு, அதாவது சில பேரோட ஈடுபாடு, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும், கண்ணில் க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலாம், அந்த மூக்கு நுனியில் என்ன பண்ணலாங்கிறது இருக்குது இல்லையா? அது வந்து வர அளவுக்கு இன்வால்மெண்ட் வரும் எல்லாத்துலேயுமே. விளையாட்டு ஆரம்பிக்கிறது சீரியஸ் ஆகிடும். ரஜினிகாந்தோட பணியாற்றிய போது உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவத்தில் ஒன்று அவர் உங்கள் காலில் விழா வந்தது. அதாவது இந்த காமெடி சேனல் மாதிரி தான் அதெல்லாமே. ஒரு வாட்டி நடந்தது, படம் இருக்கும்போது தெரியாது, காமெடி சேனலில் போட திரும்ப ரிஜிஸ்டர் மாதிரி. அப்படி என்ன சொன்னீங்க அவருக்கு? அவர் பொதுவாகவே என்ன கேரவனில் உட்கார மாட்டார், அவர் வெளியில் வந்து தான் எல்லாரோடையும் உட்காந்துருப்பார். அப்படி உட்காரும் போது நம்ம விஜயகுமார் சார், அவருக்கு என்ன ரொம்ப நாளாக தெரியும், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவருக்கு நிறையா விஷயம் தெரியும் அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காரு என்னை பற்றி. இவர் என்கிட்ட நிறையா பேசுவார். அப்படி பேசும்போது தான் அன்றைக்கி ஊர்பட்ட பேர் இருந்தாங்க இந்த மாதிரி கேப்பில். அப்போது ஆன்மீகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், கடல் அலையை தேடுது, உங்கள் வேட்டியில் உள்ள நூல் வந்து வேட்டியை தேடுது, நாம் கடவுளை தேடுறோம் அப்படின்னா. அவ்வளோதான். ஏன்னா அலைக்கு கடலோடையே இருக்கும்னு தெரியாது, இந்த நூலில் சேர்ந்தது தான் வேட்டின்னு தெரியாது. அது மாதிரி நம்மளில் தான் இருக்கார் கடவுளுங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன். டக்குன்னு எழுந்து வந்துட்டார். கேஷுவலாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், அது மிச்சம் யாரும் இப்படி ரியாக்ட் பண்ணவே இல்லை. அது நீ ஒன்று பார்க்கணும், இன்னும் வேறு யாராவது சொல்லிருக்கலாம்ல. எல்லோரும் இப்படி பார்த்துட்டு டீ நேரத்தில் அந்த படம் இப்படி இருக்குங்கிற மாதிரி தான் மற்றவங்க ரியாக்ஷன். டக்குன்னு வந்து அவர் எதுக்கு வராருன்னு தெரிஞ்சு போச்சேன்னு. வரும்போது இப்படி குனிஞ்சு வந்தால் தெரியாது நமக்கு. நான் எழுந்து ஓடிட்டேன். அவர் அப்படியே தொட்டு உணர்த்திட்டு நாங்கள்லாம் மேலோட. அதில் ஆக்சுவலாக மழை ரொம்ப பெருசு, ஆனால் சேர்ற இடம் அதை விட பெருசு. மழை கடலில் பெஞ்சதுன்னா வேஸ்ட் ஆகிடும், புல்லில் பெஞ்சால் முளைக்கும்.
மரத்தில் பெஞ்சால் துளிர்க்கும், சாணியில் பெஞ்சால் நாற்றம் எடுக்கும், நெருப்பில் பெஞ்சால் அணையும், மனுஷன் மேலே பெஞ்சால் கொடை பிடிச்சுப்பான், எருமாட்டு மேலே பெஞ்சால் நனையும், தாமரையில இருந்தால் சுற்றி சுற்றி அது போயிட்டுருக்கும், சிப்பியில் விழுந்தால் முத்தாயிடும். ஸோ மழை எங்கே, அது மழையோட பெருமை இல்லை, எங்கே போய் சேருது. ஆனால் நான் சொன்னது பெருசு இல்லை, அவர் அது எப்படி வந்து இது பண்ணாருங்கிறதுல தான் சூப்பர் விஷயம். அருமை. ஸோ அவர் அதை ரெசிப்ரிகேட் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதுவும் எந்த யுகம் இல்லாமல். இது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பேர் நம்மோடு சேர்ந்தவரே ஒரு நல்லவன் இருக்கார், நல்ல விஷயம் சொன்னால் பாராட்டிடுவார். அது 2 பெக்குகளை போட்டார்னு வச்சுங்க, ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க அப்பா, எவ்வளோ பெரிய அறிவாளிங்க. வெளியில் போனால் கப் சிப்னு திறக்கவே மாட்டார். வேறு யாராவது கேட்டால் அவரெல்லாம் படத்துலலாம் நடிக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப பெரிய ஆள், கேட்காதீங்க கோச்சுக்கு போகிறாருன்னு சொல்லி அவர் பண்ணி. அப்படி இருக்கிறது இல்லாமல் அத்தனை பேர் இருக்கும்போது வந்து காலில் ஒருத்தர் விழறாருன்னா அது அதுவும் யார் அவர் ஸ்டாச்சர் என்ன இப்போ நீங்கள். அதனாலே இது ஏங்க இப்போ இது இல்லாமல் இந்த தெருவில் கடை வச்சுருக்கிறவங்க காலில் விழுந்து நீங்கள் கேட்பீங்களா? வந்து நான் சொல்ல வந்த விட தெரியாத விடுங்க, கேட்காமலே சொல்கிற இடத்துல உள்ளவர் அப்படி இறங்கி வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் யூ ஆர் வெரி டேக்ட்ஃபுல்னு. எப்படி சொல்லுங்க டேக்ட்ஃபுல்னா? நிச்சயமாக டேக்ட்ஃபுல். இப்போ கிருஷ்ணன் கூட தான் டேக்ட்ஃபுல், நீங்கள் டேக்ட்ஃபுல். நீங்கள் நினச்சா நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம், பட் நான் நினச்சா நீங்கள் நினச்சா தான் நான் உங்களோட பேச முடியும். 100% அப்படின்னு சொன்னேன். பட் நம்ம எல்லார் கருத்தையும் தன்னை பற்றி கேட்குறதே ஒரு மிக உயர்ந்த பண்பு. உண்மை உண்மை. கேட்டுட்டு எதுவுமே இல்லாமல் அதே ஷோக்கிட்ட நிறைய உண்டு. நான் வந்து ஒரு வாட்டி ஷோக்கிட்ட சொன்னேன், ஐஎஸ் ஜோக்கர், அவர் வந்து இலஸ்ட்ரேட் வீக்லி ஒன்று எழுதிட்டு இருந்தார். ஆமாம், அவர் காலமினிஸ்டர். ஆமாம். அப்போது உங்களோட கேள்வி பதில் ஆன்சரும் ஷோவோட கேள்வி பதில் ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கேன்னு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. அப்போ இவர் சொன்னார், ஷோவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. என்ன சர்க்காஸ்டிக், என்ன சர்க்காஸ்டிக். இதை நான் ஷோட்ட சொன்னேன். சாதாரணமாக இரிட்டேட் ஆகணும், ஏன்னா அவரே ஷோ வந்து ஆன் இஸ் ஓன். கரெக்ட். ஆனால் கேட்டபோது இது சொன்னால் சார் அப்படியா சார் சொன்னார். அது இல்லாமல் அவங்க ஹைட் இன்னும் மேலே போயிட்டே இருப்பாங்க. அப்படியா சார் சொன்னார் அப்படிங்கிறாரு அவர். இன்னொருத்தர் அந்த அதனால் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து அவர் பார்த்து காப்பிடிச்சேன்னு வச்சுங்களேன், வேணாம் ஊரெலாம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு அவங்ககிட்டலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியுது. டேக்ட்ஃபுல்னு எதுக்கு என்ன டேக்ட்ஃபுல், நீங்கள் எப்படி நான் டேக்ட்ஃபுல்? இப்போ இந்த கிருஷ்ணன் பகவான் வந்து டேக்ட்ஃபுல் தான் சார் இதுன்ட்டு நான் வந்து இந்த டெஃபினேஷன் கொடுத்தேன், ஒன்றுமே சொல்ல. அப்பவும் அவர் ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அப்புறம் ஒரு வாட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டார். இப்போவும் லிங்கால பண்ணேன் நான், இதுக்காக அவர் பக்கத்துலேயே போய் உட்கல, நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்ன தெரியாது. அதுதான் சொல்கிறேனே, ஒருத்தர் மேலே வராருன்னா அந்த நடிப்பை தாண்டி, அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட இல்லாத எண்ணமும் ஒன்று இருக்கிறத வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. நேரம் கூட சப்போர்ட் பண்ணினாலுமே 95% இவங்க இருந்தால் அந்த 5% நேரமாக இருக்கும். அது கரெக்ட். ஒன்றுமே இல்லாதால நேரம் சப்போர்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. இசைக்கருவியெல்லாம் வாசிப்பீங்க, பாடுவீங்களா? பாடுவேன். அதான் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது பாடுவேன். இது வேணும்னு கேட்கணும், அப்போ அவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி இன்னும் 2 வாட்டி பாடி காட்டுவேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு முன்னாடி இந்த நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம் வந்து அப்போ சைக்கிள் ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு சாரதின்னு ஒருத்தன் கூட்டின்னு வந்து சைக்கிள் பார்சாதி, நான் ட்ரிப்ளிகேட்டில் தான் இருந்தேன், அந்த தெப்ப குளத்தெல்லாம் சுற்றி கூட்டின்னு வந்தேன். எங்கள் அம்மா காத்துட்ருக்காங்க, ஒரே கோவம். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போகிறேன்னா எங்களுக்கெல்லாம் போகிக்கு முன் இல்லை வந்து அந்த வந்து அந்த போகின்னு அதுக்கு வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க. ஆமாம். ஸோ அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போகிறேன்னா, இல்லாட்டி வந்து எண்ணெய் தேய்ச்சி பண்ணிட்டு சூடாக காஃபி குடிச்சிட்ருக்கேன். அப்போ இந்த பாட்டு வந்தது. அது பொங்கல் ரிலீஸ் பாட்டம்னு நினைக்கிறேன். அது அடிக்கடி இங்கே முணுமுணுக்கிற பாட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் அதை பார்த்து சிரிப்பு வருது, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமம் போல் பேசு, பணத்தை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. இசைக்குழு நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு எங்கே தோணுச்சு? இல்லைங்க, நாமளே எம்எஸ்வியில் வாசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலாக கிட்டார் பொறுத்த மட்டும் என்ன ஆச்சுன்னா, நான் முதல்ல புல்புல் தர வாசிப்பேன், ஜிங்கும் 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 ஜிங்கும்னு.
எங்கள் தெருமுனையில் ஒரு கிட்டார் கிளாஸ் வந்தது. எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த ஆர்ட்டே பிடிக்காது, மியூசிக்கே பிடிக்காது. ஏன்னா அவர் அந்த காலத்து ஃப்ரீடம் ஃபைட்டர். இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னமோ காகா ராதாகிருஷ்ணன் பையன்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து விக்கிபீடியாவில் தவறான தகவல் அது ஒன்று. அதில் ஏன்னா அவரை நான் பார்த்ததே தேவர் மகனில் தான். அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், இதெல்லாமே பிடிக்காது. காரணம் எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் இந்த ட்ராமா அது இது சினிமா போகணுன்னு நினச்சி பண்ணிவிட்டு நல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் கடன்லாம் வாங்கி கொஞ்சம் அதோட கொஞ்சம் அந்த லேடி ஆக்டர்ஸோட கொஞ்சம் ஜல்சா பண்ணி இப்படி ஆகிடுச்சு. ஓ சூப்பர். அது வந்து எங்கள் அப்பா காதுக்கு வந்து எங்கள் அப்பா தான் கொடுத்து அடைக்க முடியலாம் ஆகிடுச்சு. அதனால் அதை கண்டாலே பிடிக்காது. மியூசிக்கே திருட்டுத்தனமாக தான் கற்றுக்கணும். அதனால் கையில் பணம் கொடுக்க மாட்டாங்க, உள்ளே கட்டுப்படும். படிக்கணும், நீ ஐஏஎஸ் படிக்கிறோ ஐஎஃப்எஸ் படிக்கிறோ படி அப்படிங்கிற குடும்பம். எனக்கும் என் தம்பிக்கும் இந்த மியூசிக் ஆர்வம். திருட்டுத்தனமாக கற்றுனேன். கற்றுட்டா கிட்டார்லாம் வராது. கிட்டார் வாங்கினா அப்புறம் வந்து வீட்டில் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லி அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க ஒரு கிட்டாரும். அவன் பேங்கூஸ் எடுத்துன்னு கச்சேரிக்கு போவான். எனக்கு வெறும் கிட்டார் வச்சுட்டு போக முடியாது. எனக்கு அது ஆம்பிளிஃபயர் வேணும், ஸ்பீக்கர் வேணும். ஸோ வீட்டிலே இருப்பேன். அப்புறம் 4 பைசா வட்டி 5 பைசா வட்டிக்கு எல்லாத்தையும் கடன் வாங்கினேன். ஓ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்காக கையெழுத்து போட்டு வேறு யார்ட்டையும் வாங்கி கொடுப்பாங்க. அது ஆக்சுவலாக எனக்கு அப்போல்லாம் ஏதாவது ட்ராமா சப்ஸ்டியூட் வாச்சா 20 ரூபா கிடைக்கும். அந்த 20 ரூபா இருந்தால் இந்த 20 ரூபா கட்டிடலான்னு உண்டு. சில சமயம் அந்த சப்ஸ்டியூட் நான் போக முடியாது. காரணம் அவங்களுக்கு அந்த ட்ராமா கேன்சல் ஆனால் இங்கே வந்துடுவானுங்க. அப்போ போச்சா பொழப்பு போச்சா, வட்டி கொடுத்தா வந்து 20 ரூபாய்க்கு வந்து நிற்பான் அந்த வயசில். அதுக்கு முன்னாடியே காலையில் வீட்டை விட்டு எடுத்து ஓடிடுவேன். ஏன்னா வீட்டில் சொன்னால் பின்னிடுவாங்க. ஸோ வீட்டை விட்டு ஒரு வாட்டி இங்கேருந்து நடந்து கோவிந்தப்பனாக்கன் ஸ்ட்ரீட், அங்கே லக்ஷ்மிநாத் பேங்க்கில் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேர் சேகர்னு பேர். ஒரு 30 ரூபா இருக்குமாடா அப்படின்னு கேட்டேன். என்னடா அப்படின்னா, ஒரே வார்த்தை, ஒருத்தனை மட்டும் கலங்க வைக்கணும்னா திட்டினா ஒருத்தன் கலங்கவே மாட்டாங்க. சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டான். கண்ணு அப்படியே ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா நிஜமாக சாப்பிடல. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும். இந்த மிஞ்சி போனதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கடைசியில். அதில் ஏதோ பொங்கல் பூரி எல்லாம் வந்து உலகத்துலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி உள்ளது. என் கையில் 50 ரூபா கொடுத்தோம். அவன் அப்புறம் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இப்போ தான் வந்து ஆக்சுவலாக போன வாரம் அவன் காலமாயிட்டான். இப்போ அந்த கொரோனாவில். அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த நேரத்தில் அவன் கொடுத்த பணன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படிலாம் பண்ணி அப்புறம் அதெல்லாம் கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய ஃபாரின் போய் வாங்கிட்டு ஒரு 52 நாடு போனேன். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து. நீங்கள் பல பின்னணி பாடல்களோட ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது டிஎம் சௌந்தரராயனா எஸ்பி பாலசுப்ரமணியம்? 100% எஸ்பிபி. டிஎம்எஸ் பொறுத்த மட்டும் பாடுறதை தவிர மிச்சம் வாயே தரக்கூடாது. ஏன்? ஏதாவது ஒரு குழந்தை மாதிரி பேசுவார், யாராவது தப்பாக வாச்சிருவான். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆர்கெஸ்ட்ரா சரியில்லை அத்தனை பேரையும் சொல்லுவார். நான் ஒரு வாட்டி சொன்னேன், அவரோட கச்சேரி கூப்பிட்டாங்க, ஏதோ திருநெல்வேலி. இது ஆக்சுவலாக அவருக்கு தெரியாதா, அவர் அப்படி ஏதாவது சொன்னால் நான் பாப்புலர் ஆகிடுவேன். ஏன்னா டிஎம்எஸ் அடித்தவர் இவர் தான் கரெக்ட் அப்படின்னு. சரி, அவர் ஒரு மாபெரும் இவர். ஆனால் தன்மானம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லை. பெரிய பாடகராக சந்தேகப்பா இல்லை இல்லை, அவரை போலலாம் அதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும். அந்த நாள் ஞாபகம் போது இவர் மூச்சு வாங்கினாரா. நான் என்னையா ஓடியா வந்தால் மூச்சு வாங்கிறதுக்குன்னாரு. உன்னை எம்எஸ்பி நல்ல ஐடியாவாக இருக்கேன், இந்த ஸ்டூடியோவை சுற்றி ஒரு வாட்டி ஓடி வாங்கிட்டார். அப்படியே கற்பனை வரதானே ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ போயிட்டு வந்து இங்கே வந்து இட்ஸ் கால் அந்த மியூசிக்கல்ஸ்ன்னு பேர். அதை முதல்ல பண்ணவர் அவர் தான். அவர் அளவுக்கு யாருமே பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. எஸ்பிபி எல்லாமே பண்ணதில்லை. ஒரு தெய்வமேயோ ஒரு அந்த நாளோ சிவாஜி பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி சிவாஜி சாருக்கு அத்தனை பேரை வச்சு பார்த்தாங்க. டிஎம்எஸ் வேண்டான்னு லாஸ்ட்டில் இவர் பேசினது தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதெல்லாம் ஒரு தெய்வீக குரல். அது அதில் யோசிக்கவே முடியாது. பட் நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகினதுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இல்லையா? நெருங்கி பழகினதுக்கு எஸ்பிபி மனோ இவங்க எல்லாரோடையும் நெருங்கி பழகியிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் எனக்கு ரொம்ப ஓப்பனாக ஒருத்தருக்கு பேசுவோம். அப்படியா? இங்கெல்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பெரிய பெரிய திங்கரை பற்றியெல்லாம் பேசுவோம். இங்கே எல்லாம் பேசக்கூடாத ஜோக்ஸ் எல்லாம் பேசுவோம். அது அவர்னு இல்லை, அவர் மோகன்லால் கமல் அவர்கள் எல்லாரோடையுமே
நிறைய ஏஜோக்கெல்லாம் இருக்கும் அதில். அதே மாதிரி நிறைய பேரை பற்றி, அதாவது யாரெல்லாம் க்ளோஸாக இருந்தாரோ, யாரோடெல்லாம் பெரிய இதில் இருந்தாரோ அவங்கள பற்றிலாம் எல்லாரை பற்றியும் ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? அதுவும் நடுவில் 1000 மேலே பாடிட்டு ஒரு கேப் இருந்தது. அப்போ ஒரு பெரிய பாடகி அவர்கள், அது தவிர பாட்டு எழுதுகிறவர் ஒருத்தர். அப்போ இவர் பாடும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஹூன்லாம் பாடினா ஜெயிச்சிருவாங்களா, அதெல்லாம் அப்படி தான் போயிடும், என்னோட ரிலேஷன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஓகோன்னு இருக்காரு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வரதுக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு நிமிஷம்னு கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு பாத்ரூமில் போய் ஓன்னு அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு தொடச்சிட்டு வந்திருக்காரு. அப்போ இவரும் அவனுன்னு எல்லாத்துக்கும் அந்த பாட்டு எழுதுறவர்னு சொல்லிருக்காரு. அப்புறம் நாட்கள் நகர்கிறது. அப்புறம் ஒரு பெரிய இவருக்கு பாராட்டு விழா, அவர் பேசுகிறாரு, இவர் தான் பெரிய ஆளுன்னு. அவர் எல்லாம் முடித்து சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருந்த அப்புறம் சாப்பிட்ட அப்புறம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னை பற்றி இன்றைக்கி இப்படி பேசுனீங்க, அன்றைக்கி என்னை பற்றி அவங்க சொன்னபோது ஆமான்னு சொன்னீங்கன்றாரு. அவர் பயந்தே போயிட்டார். இல்லை, எப்பவுமே ஜாலியாக பேசுகிறவங்க மறந்துடுவாங்க, ஊண்டாரவங்க தான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. மியூசிக் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ. இதில் மியூசிக் குரூப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்புறம் ஒரு மாதிரி இந்த சினிமாலாம் இதெல்லாம் வந்தோடனே, அப்போ ஆக்சுவலாக நான் கெடுத்த பாடல்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஜிஎஸ்சியில். அப்போலாம் என்ன பண்ணுவோம், காலையில் கிளம்பி சினிமா போவேன், இந்த ஷூட்டிங் அந்த ரியாலிட்டி இல்லாட்டி புதையல் வேட்டை. அங்கேருந்து 7 மணிக்கு 7:30 மணிக்கு திரும்பி வருவேன். குளிச்சுட்டு இந்த மியூசிக் போயிடுவேன். அப்போ சத்யா ஸ்டூடியோவில் தான் நடந்தது. அவர் ஜிஎஸ்சி உடையாருது தானே. ஆமாம். அதை முடிச்சுட்டு வரும்போது 7 மணிக்கு 4-5 மணி ஆகிடும். திருப்பி கிளம்பி ஷூட்டிங் இப்படி இருந்தது. என்னோடய ஒய்ஃப் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, இது பாருங்கள் போதும், ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிங்க, ஒன்று ஆக்டிங்கில் இருங்க இல்லாட்டி மியூசிக்கில் இருங்க, ரெண்டுத்தையும் வச்சுட்டு பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அப்புறம் மியூசிக்கை விட்டுட்டேன் டோட்டலாக. சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். இளையராஜா ஏஆர் ரஹ்மானுடன் உங்களுடைய நட்பு சொல்லலாமா? இளையராஜாவை எனக்கு தெரியும், ஏன்னா 2 பேரும் ஒரே மாஸ்டர்கிட்ட கற்றுட்டோம், தன்ராஜ் மாஸ்டர். ஆமாம், அவர் என்னை ஆக்சுவலாக மதன்லால்னு உயிரெடுப்பார். ஏன்னா வெள்ளையே குண்டா இருந்தோன்னு நான் சேட்டுன்னு அவரே நினச்சிட்டார். இல்லை, சேட்டுன்னு உங்களை நினச்சா தப்பு இல்லை. இளையராஜா அவர்கள் அங்கேயே இருந்தார். ஆமாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவார், அங்கே இருப்பார். இவரும் அமரும் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. நான் வருவேன் போவேன். நான் எதை பார்த்தாலும் கற்றுக்கணும்னு நினைப்பேன். திடீர்னு இந்த பாரதிய வித்யா பவனில் ஒருத்தர் ஒரு உஸ்தாத் சித்தார்த் சொல்லி கொடுத்துருப்பார். திடீர்னு அங்கே போயிடுவேன். பட் இசையின் மேலே எப்படி தனியாக அப்படி ஒரு நாட்டம் வந்தது உங்களுக்கு? இசையில் இசைன்னு இல்லை, கொஞ்சம் குறி பார்த்து சுடணுன்ற ஆசை இருக்கும். ஓ ஆமாம். அப்புறம் ரொம்ப பேர் என்ன சுடுறதுக்கு காத்துட்டு இருந்தாங்கன்றது வேறு விஷயம். அப்புறம் கொஞ்சம் குதிரை ஓட்டணுங்கிற ஆசை என்ன இல்லாமல் கூத்தடிப்பேன். இது சொன்னோன்னா ஒரு பெரிய ஜோக்கு. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த படம் நம்ம விக்ரமன் சார் படம், அதில் நடித்தேன். அப்போ திடீர்னு குதிரை ஒரு முரட்டு குதிரைன்னாங்க. அப்போ தான் சொல்லி வாய மூடுறேன், எனக்கு லைட்டாக குதிரை ஓட்ட தெரியும்னு. அதில் உட்காரவே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு சார். எதாக இருந்தாலும் இப்போ உடனே ஒரு கராட்டே ஆளை கொண்டு கராட்டே போடணும்னு என்ன சார் பண்ணுறது? நான் ஒரு காலத்தில் பாக்ஸராக இருந்தேன்றது உண்மை. அது சொன்னோன்னே இருக்கிறதும் போட்டுக்கிச்சு, காலை இப்படிலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இன்னி வரைக்கும் விக்ரமன் சார் நான் போய் சொன்னேன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்காக நடத்தின ஷோக்கள் உங்களை மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளாக்கிச்சு அப்படின்றது உண்மையா? ஆக்சுவலாக இப்போ ஒரு சினிமா கூட இதுன்னா சின்னதாக நிறைய அதில் தவறு நடந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் முழுசாக ஒரு தோல்விங்கிற ஒன்று இருக்கும். நேராக அது ஒரு விஷயமா இருக்காது. அவர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கர்ணன் இருந்ததுக்கே 7 காரணம் உண்டு. அது மாதிரி இதுலேயும் நிறைய இருந்தது. நாம் சொல்கிறது சில பேர் கேட்க மாட்டாங்க, நமக்கு மேலே உள்ளவங்களும் நாம் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. ஸோ மேலே உள்ளவங்க சொன்னது கீழே உள்ளவங்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை பொதுவாகவே வெற்றிங்கிற ஒன்று தான். இது எல்லாத்தையுமே நேற்று என்னவா இருந்தோம், நாளைக்கு என்னவா இருக்க போகிறோம், ரெண்டுமே ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. இன்றைக்கி என்ன, அப்போ ஒருத்தர் பிரச்சனை பண்ணால், ஒருத்தர் தப்பு நடந்தால் இன்னொருத்தர் இது இருக்குது. ஒரு நேரம் இன்னொரு இடம் மாறும்போது இன்னொன்று ஆகுது. அப்போ மக்களுக்கு டோட்டலாக பார்க்குறதில்ல. மக்கள் பார்க்கலைன்னா ரேட்டிங் குறையுது. ரேட்டிங் குறைஞ்சா நம்ம ஏற்கனவே விற்றதே அது எப்போவோ எடுத்து எப்போவோ பண்ணி விற்றது அது அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகி அந்த நாள் அப்புறம்
அந்த ரேட்டிங் எடுத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரேட்டு குறையும். கரெக்ட். அப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. இது தவிர கிரிட்டுன்னு ஒன்று வரும். அப்போ பேங்கிங் வளர்த்துக்கிறதெல்லாம் போய்டும். வேறு ஒரு முக்கியமான இது லான்ச்சிங் இருக்கும். அதனால் நம்ம டைம் மாறும். இன்னதுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ சின்ன சின்ன தவறுகளின் கூட்டு தான் ஒரு தோல்வி. அதில் நான் பலியாடானேன். யாருமே இது இவரை தோக்கடிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது இயல்பாக நடக்கிறது. அது எதிர்பார்க்க. இப்போ குஜராத்தில் பூகம்பம் வரும்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அதுக்கு முன்ஜாக்கிரதை எப்படி பண்ண முடியும்? நிற்கிறேன் ஜெயிக்கிற விஷயம். இதில் தோல்வியே வராதுன்னு ஒன்று பண்ணுவோம். உங்களுக்கு இசையமைப்பாளர் ஆனோன்ற எண்ணம் இருந்ததா? நான் வாழ்க்கையில் எதுவுமே எண்ணம் இல்லை. நான் மாட்டுக்கு இருந்தேன். விளையாட்டை இப்படி வாய்ச்சேன், கிட்டார் வாய்ச்சேன். கிட்டார் வாசிக்கும் போது என்ன ஆகும்னா சில சமயம் 5 பேர் அனுப்பணும். இந்த காமேஷுக்கு சில சமயம் மாட்டிப்போம். டேய் யாரையாவது கூட்டின்னு போய் பார்த்துக்கடாமா, சரிடான்ட்டு வந்துடுவேன். அவனே சில சமயம் யாரையோ ஏற்றி அமைச்சிருவான். யார்கிட்ட வாத்தியம் இருக்கோ அவங்கள என்னோட அமைச்சிருவான். ஒரு வாட்டி ஒரு வயலின், சில பேரை சொல்லவே பயமாக இருக்குது. ஏன்னா இளையராஜா கிட்ட நம்பர் 1 கிட்டாரிஸ்டாக இருந்தவரோட அண்ணா, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட பையன். அவர் வயலின் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இந்த எலி ப்ராப்ளமே இருக்காது. இவர் கொஞ்சம் அப்படின்னு இருப்பார். அளவு சிறப்பு, அந்த அளவு சிறப்பு. பார்த்தேன், சணல் நூல் கட்டிட்டேன். ஏன்னா இல்லாட்டி கோவன்னு சத்தம் வந்தால் அவன் மகேந்திரா கண்ணாப்பேன்னு கத்துவான். இஷ்டப்படி வாசி மகனை அதை வச்சு வாசிட்டே இருப்பார். எல்லா பீஸையும் நான் வாசிடுவேன். 5 பேரையும் நான் வாசிப்பேன். ஸோ நான் இருந்த ட்ராமா ஓட்டிடுன்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் உண்டு. அப்போ திடீர்னு இருந்தால் ஏதாவது எட்டு கட்டு எல்லாம் நான் பண்ணுவேன். அதை பார்த்து மிச்ச ட்ராமாலாம் கூப்பிட்டுது. ஸோ அப்படியே மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். அப்புறம் புது ட்ராமா பண்ணும்போது அதுக்கு ஏதாவது வேணுமே. அப்போ நானே என்னமோ கம்போஸ் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. அருமை. அப்படியே சரின்னு நினச்சேன். அப்போ தான் டிவி சீரியல் வர ஆரம்பிச்சது தூர்தர்ஷனில். அது எல்லாத்துக்கும் என்னை மியூசிக் பண்ண சொன்னாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை ட்ராமா நான் பண்ண டைட்டில்லாம் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்து யாரோ சினிமாவில் மியூசிக் பண்ண சொன்னாங்க, பண்ணேன். அதுவும் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஆச்சு. எல்லோரும் பண்ணும்போது அவர்கிட்டலாம் விளையாடாத, அவர் எல்வைத்தியன் அந்த மாதிரி மியூசிக் பண்ணுவார்னு மனோரெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க. இதில் நம்ம பண்ணது ஏதோ வித்தியாசமாக இருந்திருக்கு போல் இருக்கு, நல்லா இருந்திருக்கு போல் இருக்கு, ஜெயிச்சது. அதே மாதிரி தான் எனக்கு பெரிய நடிக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது, இப்போவும் கிடையாது. சினிமாவில் வந்துட்டு போகிறேன் கேமரா முன்னாடி. பட் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்தது. மிகப்பெரிய இயக்குநர்களுடைய படங்கள்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. தமிழ்நாடு பூரா இன்றைக்கி உங்களுக்கு தெரியுதுன்னா அது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.